உங்க ஜாதகத்துல சனி வக்கரமான பாருங்க. அப்படி வக்கரமாக இருந்துட்டால் பெரிய யோகத்தை 10ஆம் தேதிக்கு மேல கொடுக்க போகிறார். தூக்கமே இல்லாத துளாராசி அன்பர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யமா இருக்க போறீங்க. நம்ம டேர்னிங் செகண்ட் ஹாஃப் தான். அதனால அப்ப நம்ம பாத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா எல்லா விஷயத்திலும் கடந்து போவது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். பேச்சுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். தேவையில்லாம அடுத்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல தர்மமா கொடுத்தா கொடுத்துக்கோங்க. திரும்பி வரும்னு கொடுத்தீங்க, அது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல முழுக்க 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 உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து நிற்கிறார். அவர் 8ஆம் அதிபதியும் ஆகிறார். சோ கொஞ்சம் துளாராசிக்கு ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால கவனமா இருக்கும். கேது ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், யோசிக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பார். அதே போல பாத்துட்டீங்கன்னா ஆன்மீக வழிபாடு, தீர்த்த யாத்திரை இது போல விஷயங்களை கொடுத்தாலும் ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயமாக குழப்பங்களை கொடுக்கறது, விரக்தியை கொடுக்கறது, தடை தாமத்தை கொடுக்கறது, வரவேண்டிய பணம் நிலுவையில் நிற்கிறது, அதே போல உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்கள் வந்து ஸ்டாப் ஆகுறது, இழுத்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு பிசினஸ் முடிக்காம வைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் துளாராசிக்கு நான் முதலேயே சொல்லியிருக்கிறது போல கொஞ்சம் இந்த சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கும். சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, கேந்திரத்தில் சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் ராகு கேதுக்கள் இருக்கிறது. இது போல சில பெண் சாப அமைப்புகள் இயற்கையாகவே இந்த துலாத்துக்கும் ரிஷபத்துக்கு இருக்கும். சோ இப்போ அதனுடைய தொடக்கம் இந்த மாசம் இருக்கிறதுனால இந்த சேர்க்கைகளும் இருந்தா ரொம்ப கவனமா பழகுங்க. ஏன்னா உங்க ராசி இப்ப குரு பார்வையும் இல்லாம இருக்கிற ஒரு சின்ன அவமானங்களை கொடுத்துரும். சோ இதுலயே கொஞ்சம் கவனமா இருந்தோம் துலா ராசிக்காரங்க. அடுத்தது 2 மற்றும் லாபம் வரும். ஏன்னா லாபஸ்தானத்துல இருக்கிறனால பண வரவு, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கும். அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. பட் இது போல சின்ன ஒரு மன ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 17ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீட்லயும் 17ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு போறாங்க. இப்ப 2 கூட 8க்கு வரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பண வரவு, ஷேர் மார்க்கெட் மூலமா யோகம், MLM சீட் இது போல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் மூலமாக யோகங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் பணம், பொருளாதாரம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஒரு பொண்ணு பாக்குறது, ஒரு அலையன்ஸ் பாக்குறது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு இதெல்லாம் ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் ஸ்டாப் பண்ணிருங்க. பேசுனா பஞ்சாயத்து தான் 17ஆம் தேதி வரைக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பேச்சுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். தேவையில்லாம அடுத்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல தர்மமா கொடுத்தா கொடுத்துக்கோங்க. திரும்பி வரும்னு கொடுத்தீங்க, அது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இவர் 9ஆம் வீட்டுக்கு போயிரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், நல்ல வரன்கள் அமைஞ்சு வரும். எதிர்பார்த்த வரன், எதிர்பார்த்த குடும்பம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சு வர்றதுக்கு எல்லாமே ஒரு 17ஆம் தேதிக்கு மேல நல்ல வாய்ப்புகளும் உண்டு. நல்ல குரு அமைந்து வருவார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்பாவுடைய ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல வெளியூர் வெளிநாடு பயணங்கள், உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் 9ஆம் இடத்துல இருக்கு. சோ அதுவும் சூப்பரா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும். அடுத்தது பாருங்க சனி வக்கரகதி அடைகிறார் 10ஆம் தேதி. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமான பாருங்க. அப்படி வக்கரமாக இருந்தால் பெரிய யோகத்தை 10ஆம் தேதிக்கு மேல கொடுக்க போகிறார். வாரி வாரி வழங்க போகிறார். கடன் அடைக்க போகிறார். பேங்க் லோன் கிடைக்க போகுது. வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமா துலா ராசிக்கு ஏற்பட போகுது. உங்க குழந்தைகளுக்கு உண்டான ஒரு சேஃப்டி அமௌண்ட் பண்ண போறீங்க. குழந்தைகள் கொஞ்சம் மந்தமா இருக்காங்க, குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே துலா ராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கும். அல்லது குழந்தைகளுக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவு நிறைய வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சுமூகமா முடியும். அவர்களோட விஷயங்களும் உங்க ஜாதகத்தின் மூலமாக ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு விஷயம். வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் விஷயத்துல, குடும்ப விஷயத்துல கொஞ்சம் ஏதாவது கவனமாக இந்த வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. அடுத்தது 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்துல. அப்போ 7ஆம் தேதி வரைக்கும் அப்பா விஷயம், வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய விஷயம் எல்லாம் கவனமா இருங்க. அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு மேக்சிமம் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால நல்ல நிலை, தெளிவான மனோநிலை, நிறைய பப்ளிசிட்டி ஆக போறீங்க. பேச்சுக்கு மரியாதை இருக்க போகுது. வெளிநாடு வெளியூர் எல்லாம் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் சூப்பரா கிடைக்க போகுது. தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. தூக்கமே இல்லாத துளாராசி அன்பர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யமா இருக்க போறீங்க. இதெல்லாம் துளாராசிக்கு நடக்க போகுது. நல்ல குரு அமைந்து வரப்போகிறார். லைஃபுக்கு உண்டான அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு குரு அப்படிங்கிறது 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடத்த அதிபதி 9ஆம் வீட்டிலேயே இருக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடுகளை நிச்சயமாக செய்து கொடுப்பார். அடுத்து பாருங்க
20ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு குருவோட சேர்ந்து. அப்போ 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்க்கை லாபத்தை அள்ளி கொடுக்க போறார். 20ஆம் தேதிக்கு மேல பெரிய லாபம், உழைத்த உழைப்புக்கு உண்டான நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் கிடைக்க போகுது. படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாம இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு, ஏன்னா சனியும் 6ல வக்ரம் ஆகும் பொழுது வேலையும் கிடைக்க போகுது, நல்ல வருமானத்தோட கிடைக்க போகுது, நல்ல மதிப்பு மரியாதை உள்ள வேலையும் கிடைக்க போகுது. துளாராசிக்காரங்களுக்கு ஒரு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ செலவாவது ஒரு சின்ன அடிப்பட்டதாவதாக இருந்திருக்கணும் கண்டிப்பாக. ஒரு காய்ச்சலோ, ஒரு பெரிய அடிபட்டதோ, ஒரு ஸ்ட்ரெச்சர் போடுறதோ, ஒரு குடும்பத்துக்குள்ள ரொம்ப மனவேதனையோ ஏதோ ஒன்னையாவது கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது இருக்கு 10 வரைக்கும். அதற்கு மேல ஒரு அதுவும் குறிப்பிட்டு ஒரு 16ஆம் தேதிக்கு மேல செம்மையா இருக்க போகுது. 20ஆம் தேதிக்கு மேல நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கிறதுக்குள்ளான அதிக வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. துலாம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்குது இந்த மாசத்துல. அதனால பொறுமையாக இருங்க. நம்ம டேர்னிங் வந்து செகண்ட் ஹாஃப் தான், அதனால அப்ப வந்து நம்ம பாத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா எல்லா விஷயத்திலும் கடந்து போவது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே போல இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்க்கை அல்லது பிரித்திங்கிரா தேவி. துர்க்கையினுடைய ஸ்லோகங்கள் கேட்கலாம். பிரித்திங்கிரா தேவியினுடைய அஷ்டோத்தரங்கள் சொல்லலாம். இந்த 2 தெய்வங்களுக்கு உண்டான போற்றிகள் சொல்லலாம். உங்களால என்ன முடியும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்க. பக்கத்துல அருகில் கோவில் இருந்தா போயிட்டு வரலாம். கண்டிப்பாக 16ஆம் தேதி வரைக்கும் துளாராசிக்காரர்கள் துர்க்கையினுடைய வழிபாடோ பிரித்திங்கிராவினுடைய வழிபாடோ கடுமையை வைத்துக் கொள்ளணும். கெட்ட பேர்ல இருந்து காப்பாத்தி கொடுத்துரும். அதே போல அடுத்தது பாத்துட்டீங்கன்னா நீங்க அதற்கப்புறம் கூட வாரம் ஒரு முறை அப்படிங்கறது நீங்க போயிட்டு வந்துக்கலாம். இல்லைங்க இதெல்லாம் எதுக்குமே எங்களுக்கு போறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா வீட்டுல ஏதாவது ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்காகவோ உங்களுடைய வம்சாவளிக்காகவோ உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்குத்தான் அந்த பிரச்சனை இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது. உங்க நேரங்காலங்கள் உங்க குழந்தைகளையும் உங்க குடும்பத்தையும் பாதிக்கலாம். சோ அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதனால ஒரு தீபம் ஏற்றி அந்த சுவாமியினுடைய ஸ்லோகங்கள் சொல்லுங்க, வீட்டுல இருந்து கூட சொல்லுங்க. அதுக்கும் டைம் இல்லைன்னா அந்த ஸ்லோகங்களை யூடியூப்லயாவது போட்டுட்டு அந்த வைபையாவது நம்ம வந்து வீட்டுல செப்பரேட் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ அது மூலமாகவாது அந்த நெகட்டிவான வைப் நம்ம கிட்ட வராம இருக்கிறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதா உண்மை. இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை. சோ முழுக்க முழுக்க துளாராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை, பிரத்திங்கிரா போன்ற உக்கிர காளி தெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்வதன் மூலமாக பெரிய பிரச்சனை இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதா உண்மை. இது எல்லாமே உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடும். லக்கியான கலர் ஒயிட் மற்றும் கிரீன், இந்த 2 கலர்ஸும் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். பயன்படுத்தி பாருங்க, பாத்தீங்கன்னா தானே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். இந்த மாசத்துல பாத்துட்டீங்கன்னா முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டிலேயே தான் இருக்கார், கூட சூரியன் இருக்கிறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா கேது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். சனி பகவான் வக்ரகிதி அடைகிறார் 10ஆம் தேதி, ஆடி மாதம் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ரகிதி அடைகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் சனி பயிற்சி ஆகி எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்கலீங்க, எங்களுக்கு சனி பயிற்சி ஆனதுல இருந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, இந்த சனி பகவான் 136 நாட்கள் வக்ரகதி அடைய போகிறார் ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து. சோ அதுல இருந்து உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போறார். அப்ப உங்க ஜாதத்துல எடுத்து பாருங்க சனி வக்ரமானு. அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு 17ஆம் தேதி பயிற்சி ஆக போகிறார். ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியாகவும் 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருக்க போறார். 20ஆம் தேதிக்கு மேல கடக வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அங்க குரு சூரியன் புதன் சேர்க்கை பெரிய பினான்சியல் லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல ராகு கேதுகளுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரனுடைய சாரத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது, ராகு கேதுகளுடைய சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இப்படியெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் பெண் சாபத்தினுடைய உச்சமான ஜாதகம் உங்க ஜாதகம். அப்போ இந்த மாதம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்குது. அப்போ ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் ரொம்ப கவனமா இருங்க. நான் முதல் வீடியோல நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த சேர்க்கை மூலமாக நிறைய தவறான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாம ஒரு பண ஏமாற்றமோ அல்லது தேவையில்லாம ஏதாவது ஒரு சங்கடங்களோ அவமானங்களோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு சேர்க்கை இது இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதற்குண்டான என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் கூட
நாம இந்த சேனல்ல முழுமையா கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகள் எல்லாமே முழுமையா பாருங்க. பார்க்கும் பொழுது கிரகத்தோட சேர்ந்து வழிபாடுகளையும் கொடுக்கும் பொழுது நீங்க எந்த இறைவனை சரணடைகிறீர்களோ அந்த இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது.